வணக்கம் நண்பர்களே. மார்ச் 27, 2026 வெள்ளிக்கிழமை. பெரும் புனிதமான ஸ்ரீராம நவமி நாள் வருகிறது. அந்த நாளில் நீங்கள் எதையும் செய்யாவிட்டாலும் ஒரு சிறிய விஷயம் மட்டும் செய்தால் போதும். உங்கள் வீட்டில் தலைமுறை தலைமுறையாக குறையாத ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும். அது என்ன தெரியுமா? இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். முதலில் கமெண்ட் பாக்ஸில் கோமாத்ரே நமக என்று டைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. நமது சனாதன தர்மத்தில் பசுவுக்கு ஒரு மிக உயர்ந்த இடம் இருக்கிறது. பசு இருக்கும் இடத்தில் கோவிந்தன் இருப்பார். பசு என்பது புனிதத்திற்கும் சுபத்திற்கும் அடையாளம். காலை எழுந்தவுடன் பசுவை தரிசித்து வேலை தொடங்கினால் அது மிகப்பெரிய சுபசகுனம். இப்போது ஒரு சிறிய கதையை கேளுங்கள். பல வருடங்களுக்கு முன்பு ராமகிரி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வறுமையும் பஞ்சமும் தான். அங்கே வாழ்ந்தார் ஒரு நேர்மையான விவசாயி, ராமையா. அவருக்கு இருந்த சொத்து வெறும் 2 ஏக்கர் நிலம் மற்றும் 2 மாடுகள். ஒரு நாள் கடன் சுமையால் திணறிய ராமையா தன் மாட்டையே விற்க முடிவு செய்தார். ஆனால் அந்த மாடு கர்ப்பமாக இருப்பது தெரிந்ததும் அவர் மனம் உடைந்தது. இந்த உயிரை நான் விற்க முடியாது என்று முடிவு செய்தார். அந்த நேரத்தில் ஒரு நல்ல நண்பர் அவருக்கு ஒரு வழி சொன்னார். ராமாயணம் பாராயணம் செய் என்று. அதன்படி ராமையா தினமும் பக்தியுடன் ராமாயணம் படிக்க ஆரம்பித்தார். சில மாதங்களில் அந்த மாடு ஒரு அழகான கன்றை பெற்றது. அதற்கு பெயர் சீதா. அதிசயம் என்னவென்றால் அந்த கன்று பிறந்த உடனே மழை பெய்தது. வறண்ட நிலம் வளமான நிலமாக மாறியது. மேலும் மண்ணுக்குள் புதைந்திருந்த பொக்கிஷம் கிடைத்தது. ராமையா பெரிய பணக்காரராக மாறினார். ஆனால் அவருக்கு கர்வம் இல்லை. அவர் செய்தது என்ன தெரியுமா? கோசாலை கட்டினார். ஏழைகளுக்கு உதவினார். ராமர் கோவில் கட்டினார். ஆனால் மீண்டும் ஒரு நாள் கடுமையான பஞ்சம் வந்தது. ராமையா நோய்வாய்ப்பட்டார். அப்போது அந்த பசு சீதா காட்டுக்குள் சென்று ராமரை வேண்டிக் கொண்டது. அந்த பக்தியைக் கண்டு ஸ்ரீராமரும் சீதாதேவியும் அதற்கு தரிசனம் தந்தார்கள். அடுத்த நொடியில் மழை பெய்தது. கிராமம் மீண்டது. இந்த கதையின் அர்த்தம் என்ன தெரியுமா? பக்திக்கு மொழி தேவையில்லை. பசு சேவை மிகப்பெரிய பூஜை. நம்பிக்கை இருந்தால் ராமர் நம்மை காப்பாற்றுவார். இப்போது முக்கிய விஷயம். இந்த ஸ்ரீராம நவமி நாளில் நீங்கள் பசுவை கண்டீர்கள் என்றால் அதற்கு உணவு கொடுங்கள். அதுவே பெரிய புண்ணியம். முக்கியமாக வாழைப்பழம் கொடுத்தால் குரு தோஷம் நீங்கும். செல்வமும் சந்தானமும் கிடைக்கும். அதேபோல் நீங்கள் இதிலிருந்து ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம். அரிசி மாவு மற்றும் வெல்லம் மன அமைதி தரும். துவரம் பருப்பு கோபம் குறைக்கும். கொண்டைக்கடலை ஆன்மீக சிந்தனை தரும். ராகி மற்றும் வெல்லம் தரித்திரம் நீக்கும். பாசிப்பயறு கல்வி வளர்ச்சி தரும். எதையாவது சிறியதாக கொடுத்தாலும் அது பெரிய புண்ணியம்தான். இப்போது ராமநவமி அன்று வாங்க வேண்டிய பொருட்கள். இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வருவதால் இது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நாள். அன்று 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. இனிப்பு, மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, கல்லுப்பு, மஞ்சள் பூ, துளசி, சங்கு,
ஏலக்காய் அல்லது பச்சை கற்பூரம். முக்கியமான விஷயம்: வாங்கியவுடன் நேராக சமையலறைக்கு போடாதீர்கள். முதலில் பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு பிறகு பயன்படுத்துங்கள். ராகு காலம், யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து வாங்குங்கள். இந்த சிறிய விஷயங்களை நம்பிக்கையுடன் செய்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சி ஏற்படும், செல்வம் பெருகும், குடும்ப நிம்மதி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.